அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தரபிரகாசம். இன்னைக்கு நம்ம ஒரு குழம்பு வெரைட்டி தாங்க பார்க்க போறோம். மொச்சக்கொட்டை காரக்குழம்பு. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது எல்லாரும் செய்யறது தான். இது ஆடி மாசம்னா நம்ம இதுல கூழ் ஊத்தும்போது இதுல கருவாடு அதெல்லாம் போட்டு செய்வாங்க. நார்மலா சாப்பிடுறதா இருந்தா வெறும் காய்கறி எல்லாம் போட்டு கத்திரிக்காய், முருங்காய், வாழைத்தண்டு, முள்ளங்கி, உருளைக்கிழங்கு என்னென்ன காய் இருக்கோ எல்லா காயும் போடுறாங்க இப்போ. அந்த மாரி போட்டு செய்றாங்க. ஆனா நாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இதில பருப்பு கொஞ்சம் போடுவோங்க. துவரம் பருப்பு வேக வச்சு நாங்க போடுவோம். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் குடுக்கும். அதாவது இது சாம்பார் மாரியும் இருக்காது. காரக்குழம்பு மாரியும் இருக்காது. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும். இத எங்க வீட்ல எங்க அம்மா வீட்ல கரெக்ட்டா வெள்ளிக்கிழமையானா இந்த குழம்பு வைப்பாங்கங்க. அது எதுக்குன்னு தெரியல. ஒருவேள சுக்கிரனுக்கு அ இது வைக்கணுமா என்னன்னு அது எனக்கு தெரியாது ஆனா. ஆனா கரெக்ட்டா வெள்ளிக்கிழமையானா எங்க வீட்ல இந்த மொச்சக்கொட்டை காரக்குழம்பு இருக்கும். எல்லா காயும் போட்டு இத வச்சுட்டு பகடா வாங்கிட்டு சாப்பிடுவோம். பகடா வச்சு சாப்பிடுவோம். அதாவது பகடாலாம் அப்பலாம் வீட்லலாம் இப்ப எல்லாமே நம்ம வீட்ல செஞ்சுக்கிறோம். அப்பலாம் கிடையாது. அப்போ பகடா வாங்கிட்டு அத தொட்டுக்கிட்டு சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாருக்குங்க இந்த குழம்பு. இது ரொம்ப ஈஸி செய்யறது. இத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது மொச்சக்கொட்டை இது அ முண்டக்கொண்ட மொச்சக்கொட்டைன்னு ஒண்ணு இருக்கும். அது குண்டு குண்டா இருக்கும். இது நார்மல் மொச்சக்கொட்டை. இத நான் நைட்டே ஊற போட்டேன். ஊற போட்டு இப்போ இத நல்லா கழுவிட்டு ஊற போட்டுட்டு, இப்ப இத நம்ம குக்கர்ல வச்சு இந்த பருப்பும் இதுவும் 2த்தையும் நம்ம குக்கர்ல வச்சு ஒரு 5, 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமா பருப்புங்க. ரொம்ப பருப்பு கிடையாது. ஒரு கை துவரம் பருப்பு. அதுல நான் மஞ்சத்தூளும், கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு வச்சிருக்கேன். இப்போ இத குக்கர்ல வச்சிடலாம். இது மேலேயே நம்ம இந்த மொச்சக்கொட்டைய இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு 2ம் ஒண்ணா அழகா வெந்துருங்க. ஒரு 5, 6 விசில். 5, 6 விசிலோ ஒரு 7, 8 விசில் கூட விடலாம். நம்ம கிணத்து தண்ணீன்னா ஒரு 7, 8 விசில். மெட்ரோ வாட்டர்னா ஒரு 5 விசில்ல நல்லா வெந்துரும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ இத க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, கத்திரிக்காய், முருங்காய், வாழைத்தண்டு. இந்த 3 காய் தாங்க என்கிட்ட இருந்தது. அதனால இந்த 3 காயும் நான் அரிஞ்சு வச்சிருக்கேன். இது ஒரு பெரிய வெங்காயத்த இப்படி நீள வாக்குல அரிஞ்சு வச்சு, ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4, 5 பல்லு பூண்டு அத தட்டி வச்சிருக்கேங்க. இது பாருங்க, பருப்பு வெந்துருச்சு. மொச்சக்கொட்டையும் நல்லா வெந்துருச்சு. பருப்பு சுடுது பயங்கரமா. இந்த பாருங்க, நல்லா வெந்துருச்சுங்க. ஒரு எலுமிச்சை அளவு புளிய கரைச்சு வச்சிருக்கேங்க. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடாய் வச்சிருக்கேங்க. ஒரு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய். ஆல்ரெடி அதுல ஒரு 2 ஸ்பூன் இருக்குங்க. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். ரொம்ப எண்ணெயெல்லாம் இதுக்கு தேவையில்ல. காரக்குழம்பு மாரியெல்லாம் நெறைய எண்ணெய் ஊத்த வேண்டாம். கொஞ்சமா ஊத்துனா போதும். இது சாம்பாரும் இல்ல, காரக்குழம்பும் இல்ல. அந்த மாரி டேஸ்ட்ல நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பின் கதவு சாத்திடலாம். பின் கதவு சாத்தலைன்னா ஸ்டவ் எரியாது. கடுகுங்க. கடுகு ஒரு 1 1/2 டீஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் வெந்தயம். அது 2ம் பொரிஞ்ச உடனே நம்ம மத்த பொருளெல்லாம் சேர்க்கலாம். இப்போ கடுகு வெந்தயமும் பொரியுதுங்க. இப்போ தட்டி வச்ச பூண்ட இதில் சேர்த்துக்கலாம். இது பாருங்க, ஒரு 4, 5 பல் பூண்டு நல்லா இந்த மாதிரி தட்டி வச்சிருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும்
பூண்டு நல்லா பொரிஞ்சாதான் நல்லா இருக்குங்க. எந்த குழம்புலுமே பூண்டு வந்து நல்லா பொரிச்சதுன்னா ப்ரௌன் கலர்ல அந்த வாசனையே நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். குழம்பும் டேஸ்டா இருக்கும். இப்போ வெங்காயத்தை போடும். வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க பாருங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி போதும். நான் கொஞ்சம் குழம்பு தாங்க வைக்கிறேன் 2 பேருக்கு. உங்க வீட்டுக்கு என்ன அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வெங்காயமும் தக்காளியும் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமா வைக்கிறதால ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி. எல்லாரும் கேக்குறாங்க ஒரு வெங்காயம் போடுறீங்களே ஒரு தக்காளி போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எங்க வீட்டு ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரி, நானும் எங்க வீட்டுக்காரர் மட்டும்தான், அதனால நான் வந்து கொஞ்சமா வைக்கிறதால அதனால ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு காட்டுறேங்க. இப்போ தக்காளி பாதி வதங்கின உடனே நம்ம இந்த காய்கறி எல்லாம் போட்டுக்கலாம். தக்காளி இதுவாயிடுங்க, நம்ம காய் வதக்கும் போதே தக்காளியும் வதங்கிடும். இப்போ கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைத்தண்டு போட்டேன். இப்போ கொஞ்சம் வதங்கினா போதுங்க இது. ஏன்னா வந்து நான் வந்து இதை மொத்தத்தையும் குக்கர்ல தான் ஊத்த போறேன். இப்போ குக்கர்ல ஊத்தி ஒரு 2 விசில் விட போறேன். அதனால நமக்கு கடாயிலவே வேகணும்னு அவசியம் இல்லை. இது கொஞ்சம் வதங்கிட்டு நம்ம குழம்பு தூள் அதெல்லாம் போட்டுட்டு புளி தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டு நான் மொத்தமாக குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் விட போகிறேன். அதனால இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, கல்லுப்பு தாங்க போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். பாருங்க தக்காளியும் சேர்ந்து வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் வந்து ஒரு 4 டீஸ்பூன் போட போறேங்க. இது காரக்குழம்புன்றதால நம்ம ஆல்ரெடி பருப்பு வேற ஊற்ற போறோம். அப்போ காரம் கம்மி ஆயிடும். அதனால ஒரு 4 டீஸ்பூன். இது வந்து குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். வெறும் மிளகாத்தூள் எல்லாம் போடாதீங்க, குழம்பு மிளகாத்தூள் போட்டால் தான் நல்லா இருக்கும் குழம்பு. இதையும் ஒரு வதக்கிட்டு இப்போ ஒரு எலுமிச்சை அளவு புளி கரைச்சி வச்சிருக்கேங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி, தண்ணியாக தான் கரைச்சி வச்சிருக்கேன். அதை இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த பருப்பும் கடைஞ்சி வச்சிருக்கேங்க. இந்த பருப்பையும் இதில் ஊற்றிடுறேன் நான். இது சாம்பார்னும் சொல்ல முடியாது, நம்ம காரக்குழம்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த வேக வச்சு வச்ச இந்த மொச்சக்கொட்டையும் தண்ணியோடவே இதில் ஊற்றிடுறேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கிட்டு உப்பு வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் இதில் வந்து ஒரு முக்கியமான பொருள் போட போகிறேன். அது வந்து வெல்லம்.
நாங்கள் வந்து வெல்லம் கொஞ்சம் போடுவோங்க. எந்த காரக்குழம்பா இருந்தாலும் கொஞ்சம் வெல்லம் போடுவோம். அது உங்களுக்கு அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். வெல்லம் போட்டால் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அதுக்காக நான் இப்போ வந்து கொஞ்சமாக வெல்லம் போடுறேன். இந்த பாருங்க, கொஞ்சமாக வெல்லம். அந்த வெல்லம் போட்டால் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து அப்படியே நான் குக்கரில் ஊற்றிட்டு, ஒரு சின்ன குக்கரில் ஊற்றிட்டு ஒரு 2 விசில் விட்டோம்னா நமக்கு காயும் வெந்துடும் அழகா. இல்லைன்னா ஒரு விசில் விடுங்க. மெட்ரோ வாட்டர்னா ஒரு விசில் விட்டால் போதும். எங்களுக்கு கிணத்தண்ணி போர் தண்ணியால் நான் வந்து 2 விசில் விட போகிறேன். விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ண வேண்டியதுதான். சின்ன குக்கரில் ஊற்றிட்டாங்க. விசில் போட்டுடலாம். ஒரு 2 விசில் வந்தவுடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க, மொச்சக்கொட்டை காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார்னு சொல்லலாம், இல்லை காரக்குழம்புன்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம சாப்பாட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கு கூட ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த குழம்பு. இந்த குழம்பு வேணும் வேணும்னு சொல்லிட்டு இதை போடுங்கன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி தான் வந்து அமெரிக்காவில் இருக்கிறா, எங்கள் சித்தப்பா பொண்ணு. அவள் தான் கேட்டுட்டு இருந்தா, பிரவீனா வேசேசினான் பிரவீனா சூடு போட்டாச்சுங்க. அதாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.